அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது அதன் சிசிடிவி காட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பேருந்தின் சிசிடிவி காட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தவிக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி காட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பனையூர் அலுவலகத்தின் உதவியாளர் குரு சிசிடிவி ஹார்ட் டிஸ்கை எடுத்து சென்றிருக்கிறார். கரூரில் உள்ள தான் தோன்றிமலை சிபிஐ அலுவலகத்தில் சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் நடைபெற்றது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கடந்த 3ஆம் தேதி பனையூர் தவிக அலுவலகத்தில் சம்மன் அளித்திருந்தார். அதாவது எத்தனை பேர் அன்று கரூரில் நடந்த அந்த சம்பவத்தில் கட்சி தொடர்பாக பங்கேற்றார்கள் மற்றும் பேருந்தில் எத்தனை சிசிடிவி கேமராக்கள் இருக்குது, அதனுடைய காட்சிகள் எங்க இருக்குது தொடர்பான சம்மன் அளிக்கப்பட்டது. அப்பொழுது 2-3 நாட்கள்ல அது தொடர்பான அனைத்து விவரங்களையும் சிபிஐ அலுவலகத்துல சமர்ப்பிப்பதாக கூறியிருந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலக உதவியாளர் மற்றும் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள் தற்பொழுது சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகி அந்த சிபிஐ கேட்டிருந்த அனைத்து விவரங்களையும் அளிக்க இருக்கிறார்கள். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தவிக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேர்ல தவிக பொதுச் செயலாளர் புசியானந்த், இணை செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுபடி கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி சிபிஐ ஏஎஸ்பி மகேஷ்குமார், சிபிஐ ஏஎஸ்பி பிரவீன்குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், ஆய்வாளர் மனோகரன் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட சிறப்பு அதிகாரிகள் குழு கரூர் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலை உள்ள வேலுசாமிபுரம் பகுதிக்கு வந்தடைந்தனர். அவர்கள் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் நேரில் ஆய்வு செய்து அங்கிருந்த சாலை அமைப்பு, பாதை அகலம், பேருந்து நிறுத்தங்கள், கடைத்தெருகள் உள்ளிட்ட பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்து பதிவுகளை திரட்டினர். இதன் அடிப்படையில் கடந்த 3ஆம் தேதி பனையூர் அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரி ஒருவர் சம்மன் கொடுத்திருந்தார். அதாவது